உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பிள்ளைகள் கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட்டுக்கு பிள்ளைகள் எக்ஸாம் வச்சாங்க. 1.5 லட்சம் பேர் எக்ஸாம் செஞ்சாங்க. இதுல பிள்ளைகள் 25,000 பேருக்கு தான் ஜாப் கொடுக்க போறாங்க. இந்த 1.5 லட்சம் பேர்ல அரைக்கரவாசி பிள்ளைகள் ஆர்ட்ஸ் டிகிரிக்காராங்க. ஸ்ரீலங்கா பிள்ளைகள் இனிமேல் ஆர்ட்ஸ் டிகிரிக்கு பிள்ளைகள் தொழில் வாய்ப்புகள் குறையும். இப்ப எந்த அளவுக்கு சொன்ன பிள்ளைகள் 2022ஆம் ஆண்டு DO அதாவது டெவலப்மெண்ட் ஆபீசராக ஜாயின் பண்ணின அந்த கிராஜுவேட் மாதிரி அழுகுறாங்க, எங்களுக்கு தொழில் இல்லைன்னு சொல்லி. பிள்ளைகள் ஆர்ட்ஸை செஞ்சு போட்டு தொழிலை தாங்கன்னு சொன்னா என்ன பிள்ளைகள் தொழில் கொடுக்குறது? இதே நிலைமைதான் පිළිහල් කොමසක ඇත්තටම පිටිය කරන් දෙන්න බෙහෙත් පෙත් අරන් දෙන්න සල්ලි නැහැ. එතකොට කොහොමද දෙයනේ අපි අපේ දෙමාපියෝ බලාගන්නේ? මං කුලිය වැඩ කරන්නේ. මම ට්‍රී ෆැක්ටරි එක වැඩ කරන්නේ. එහෙම වෙලාවත් උපාධිධාරීන්ට මේ තත්ත්වය නම් වෙලා තියෙන්නේ වැඩක් නැහැ මේ රට උපාධි කළා. රස්සාව. රටට වැඩ නැත්නම් අපේ දීවුව අපිට රස්සාව. எப்போதுமே தொழில் வாய்ப்புள்ள துறையை நீங்க தெரிவு செஞ்சா உங்களுக்கு கவர்மெண்ட் தொழில் தர அவசியம் இல்லை, பிரைவேட்லயாவது ஏதாவது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். பிள்ளைகள் 2024 பேட்ச், அதாவது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ரிசல்ட் வந்த பேட்ச், இவங்களுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கோல் பண்ணியிருந்தா பிள்ளைகள். அப்ப நான் எங்களோட குரூப்ல பிள்ளைகள் அந்த கோல் பண்ண இதுகளை போடுவேன். ஒரு நல்ல வலையை கொடுங்க நீங்கள். ஏதாவது இப்ப உதாரணமா பிள்ளைகள் கொத்தலாவல இன்ஜினியர் இடெக்கு சம்பந்தப்பட்டது, ஜெர்மன் டெக் இடெக்கு சம்பந்தப்பட்டது, இது மாதிரி நிறைய வேகன்சிஸ் அப்ளிகேஷன்ஸ் அதாவது அட்மிஷன் கோல் பண்ணுவான். அந்நேரம் நான் குரூப்ல போட்டு பிள்ளைகளை பாருங்க. நிறைய பேர் பிள்ளைகள் எங்கட கேண்டி மத்திய இலங்கையை பொறுத்த வரையில போய்ஸ் வந்து டீச்சிங்க்கு விருப்பம் இல்லை. அப்ப விரும்புற 1-2 பேர் இருக்கிறதானே, ஒருத்தர் அதை அப்ளை பண்றாரு. அவர் ரிசல்ட் என்ன தெரியுமா பிள்ளைகள்? இடெக் படிச்சது 24 பேட்ச், எந்த ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்கல. செகண்ட் சைக்கு போட்டு பிள்ளைகள் அவரு ஒரு பார்மசியோட அவர் குடும்ப கஷ்டத்துக்காக வேலை செஞ்சார். இந்த அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார். போட்டா பிள்ளைகள் அவர் Z ஸ்கோர் மைனஸ், நல்ல விளையாடுங்க, Z ஸ்கோர் மைனஸ், ரிசல்ட் என்ன? இடெக் 3S காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிடைச்சிருக்கு. அப்ப ஆர்ட்ஸ் படிச்சுட்டு கிராஜுவேட் ஆகி ரோட்ல வந்து அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க, என்ன டீச்சிங் தான் சொல்லி. எங்கட பிள்ளைகளுக்கு 3S எடுத்தா உங்களுக்கு டீச்சிங் தருவோம்னு சொல்றாங்க. பயோமெட்ஸ் படிக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு பயோமெட்ஸை விட்டு போட்டு ஏன் ஆர்ட்ஸ் கொமர்ஸுக்கு போறல? அப்ப அவங்களுக்கு தெரிகின்ற பிள்ளைகள் அதுல தொழில் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வாரதி. இப்ப டெக்குக்கு எந்த அளவுக்கு சொன்னா பிள்ளைகள் கொமர்ஸ் படிக்கிற பிள்ளைகள் 1 வருஷம் படிச்சு போட்டு திருப்ப வாராங்க பிள்ளைகள் டெக்குக்கு ஜாயின் பண்றது. அப்ப ஏன்டா எங்கட துறையில பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு இருக்குது, பிரைவேட்ல நிறைய இருக்குது. சாதாரணமாக ஓலைப்படுத்தவனே கூட பிள்ளைகள் டெக்னிக்கல் காலேஜில் உள்ள அந்த கோர்ஸ் மூலமாக பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் தொழிலுக்கு போறாங்க. ஆனா எங்கட பிள்ளைகளுக்கு தெரியாது இப்படி போறாங்க.